வணக்கம். இன்னைக்கு நாம மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை பத்தி தாங்க அலச போறோம். நம்ம சமூகத்துல நாம நம்பிட்டு இருக்கிற பல மாயைகளுக்கும் நிஜத்துல களத்துல நடக்கிற கசப்பான யதார்த்தங்களுக்கும் நடுல எவ்ளோ பெரிய முரண்பாடு இருக்கு அப்படிங்கறத இந்த ரிப்போர்ட் ரொம்பவே ஆழமா பிரிச்சு மேஞ்சிருக்கு. சோ வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த ஆவணத்துல முக்கியமா 4 விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல மீடியாவும் நம்மளோட நுகர்வு கலாச்சாரமும், 2வது அரசியல் பிம்பங்களும் பொருளாதாரமும், 3வது நிர்வாக தோல்வி, ஊழல், அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமான சட்ட ஒழுங்கும் சமூக நீதியும். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த மீடியாவும் நம்மளோட நுகர்வு கலாச்சாரமும் எப்படி நம்ம வாழ்க்கைய புரட்டி போட்டிருக்குன்னு பாப்போம். சிம்பிளா நிம்மதியா வாழ்விட்டு இருந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுச்சுன்னு இந்த ரிப்போர்ட் ரொம்பவே டீட்டெயிலா ஆராயுது. இங்க ஒரு முக்கியமான கேள்விய இந்த ஆவணம் முன்வைக்குது. இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் ஒரு மாயைய நம்மள நம்ப வைக்கிறாங்களா, இல்ல திட்டமிட்டு நம்ம மேல திணிக்கிறாங்களாம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த கன்சியூமரிசம், அதாவது நுகர்வு வெறி பொருளாதாரம், உன்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுதான் உன்னோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. உங்களுக்கு உண்மையிலே தேவையே இல்லாத ஒரு பொருளை இது இல்லனா உன் வாழ்க்கையே வேஸ்ட்னு நம்ம மூளைக்குள்ள திணிக்கிறாங்க. நாம நிதானமா உட்காந்து யோசிச்சு அதெல்லாம் நமக்கு புரிஞ்சிடும்ல. அதனாலதான் நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த நேரத்தையே அவங்க திட்டமிட்டு திருடுறாங்கன்னு இந்த ஆவணம் ரொம்ப ஷார்ப்பா சுட்டி காட்டுது. ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகிடும். இந்த கோயபிள்ஸ் தியரிய பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெப்படிஷன் எஃபெக்ட ஊடகங்கள் எப்படி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்கன்னு இந்த ஆவணம் விளக்குது. அரசாங்கத்தோட வெற்றி விளம்பரங்களையும் போலி பிம்பங்களையும் டெய்லி நியூஸ்ல காட்டி எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்குன்னு நம்மள நம்ப வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ்லாம் நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே கோபம், பொறாமை, இந்த மாதிரியான உணர்ச்சிகளை தூண்டுற நியூஸாவே தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க. இதைத்தான் அவங்க அட்டென்ஷன் எக்கானமின்னு சொல்றாங்க. சரி, இதிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றது? அதுக்கும் இந்த ரிப்போர்ட்ல ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. மீடியா காட்டுறத அப்படியே கண்மூடித்தனமா நம்பாம ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கோட, அதாவது விமர்சன பார்வையோட அணுகணும். ஒரு செய்தி வருதா, இதனால யாருக்குப்பா லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்றதை நிறுத்திட்டு, போன் ஸ்கிரீன்ல செலவிடுற நேரத்தை குறைச்சிட்டு, நேத்து நாம எப்படி இருந்தோன்னு நம்மளோட கடந்த காலத்தோட மட்டும் ஒப்பிட்டு பார்க்கணும். இதுதான் அவங்க முன்வைக்கிற முதல் தீர்வு. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். அரசியல் பிம்பங்களும் பொருளாதாரமும். மீடியா உருவாக்குற இந்த மாயகள் எல்லாம் நிஜத்துல பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். அரசாங்கம் உண்மையிலே இந்த நாட்டை வறுமையை நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கா? இந்த ஆவணம் எழுப்புற இன்னொரு பெரிய கேள்வி இதுதான். அரசியல்வாதிகள் காட்டுற பிம்பத்துக்கும் ஒரு சாதாரண மனுஷனோட நிதி சுதந்திரத்துக்கும் இடையில எவ்ளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு இது கேள்விக்குள்ளாக்குது. ஒருத்தரோட பொருளாதாரம் சரியும் போது அவரோட சுயமரியாதையும் பாதிக்கப்பட்டு எப்படி மத்தவங்களையே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுதுன்னு ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை கே-ஷேப்ட் ரிகவரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையால இந்த ஆவணம் நடுநிலையா குறிப்பிடுது. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் மேல இருக்கிற 20% கார்ப்பரேட் நிறுவனங்கள், கோடீஸ்வரர்களோட சொத்து மதிப்பு பயங்கரமா ஏறிக்கிட்டே போகுது. ஆனா இன்னொரு பக்கம் மீதி இருக்கிற 80% சாதாரண மக்கள் விலைவாசி உயர்வு, வேலையின்மை, வறுமைன்னு அன்றாட வாழ்க்கையில அடிபட்டு தவச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த 80 கோடி, இது எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஒரு பக்கம் இந்தியாவோட ஜிடிபி தாறுமாறா வளருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இன்றும் 80 கோடி இந்தியர்கள் அரசாங்கம் கொடுக்கிற இலவச ரேஷன் அரிசியை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கிற யதார்த்தத்தை இந்த ஆவணம் ஆணித்தரமா பதிவு செய்து. இதுதாங்க பொருளாதார மாயைக்கும் களத்துல இருக்கிற நிஜத்துக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாடு. பொருளாதாரத்தை பத்தி பேசும்போதே அரசியல் களத்துல வீசப்படுற வாக்குறுதிகளையும் இந்த ஆவணம் சும்மா விடல. உதாரணத்துக்கு டிவிகே கட்சி 8 கோடி மக்களுக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் தரப்போறாங்கன்னு இன்டர்நெட்ல ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு இல்லையா? அது முற்றிலும் சாத்தியமில்லாத ஒரு போலி வதந்தின்னு இந்த ரிப்போர்ட் ரொம்ப கிளியரா சொல்லுது. உண்மையான வாக்குறுதிகள் என்னன்னா, பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய், கல்வி கடன், இந்த மாதிரி விஷயங்கள் தானாம். அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை இருக்கிறதால இதையெல்லாம் உடனே செஞ்சிட முடியாது, அதுக்கு கால அவகாசம் தேவை அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான பார்வையும் இவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா 3வது பகுதி, நிர்வாகத் தோல்வியும் ஊழலும். இந்த மேக்ரோ லெவல் அரசியல் விஷயங்கள் எல்லாம் எப்படி கிரவுண்ட் லெவல்ல நேரடியான நிர்வாகத் தோல்வியாகவும் ஊழலாகவும் மாறுதுன்னு இப்ப பாப்போம். முதல்ல இந்த லாபி சிஸ்டம், அதாவது லாபிங்க பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆனா அவங்க மக்களுக்காக வேலை செய்யாம
கார்ப்பரேட்டுகளுக்கும் கட்சி தலைமைக்குமே விசுவாசமா செயல்படுற ஒரு தரக அமைப்பா இது மாறிடுச்சுன்னு இந்த ஆவணம் சுட்டிக்காட்டுது. ஒரு 50 வருஷ காலமா தொடர்ந்துட்டு வர இந்த அரசியல் பாரம்பரியம்தான் எப்படி ஒரு முடிவே இல்லாத ஊழல் சுழற்சிக்கு காரணம்னு ரொம்ப ஆழமா விவரிச்சிருக்காங்க. இந்த நிர்வாகத் தோல்விக்கு மிக சமீபத்திய உதாரணமா இந்த 3.40 கோடி ரூபாய் ஊழல இந்த ஆவணம் தோலுரிச்சி காட்டுது. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? இது ஏதோ ஒரு ஐடி கம்பெனிலயோ கார்ப்பரேட்லயோ நடந்ததில்லைங்க, நம்ம ஊரு கோவில்ல நடந்த மோசடி. ஆமாங்க, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல நடந்த லட்டு மோசடிய பத்தி தான் இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. 2023ல இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 22.71 லட்சம் லட்டுக்களை சட்டவிரோதமா தயாரிச்சு வித்திருக்காங்க. அதுவும் உரிமமே இல்லாத இடத்துல தரமற்ற பொருட்களை வச்சு. இதுல ஜூனியர் அசிஸ்டன்ட் பஞ்சமூர்த்தின்னு சில கீழ்மட்ட ஊழியர்களை கைது செஞ்சிருந்தாலும் இதுக்கு முழு காரணம் இந்து சமய அறநிலையத்துறையோட, அதாவது HRNCயோட முறையான தணிக்கை இல்லாத ஒரு மெத்தன போக்குதான்னு இந்த ஆவணம் வெளுத்து வாங்குது. இது மட்டும் இல்ல, திருவானைக்காவல் கோவில்ல நடக்கிற இன்னொரு அத்துமீறலையும் இதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. கோவில் பிரசாதங்கள்ல தயாரிப்பு தேதி, காலாவதி தேதியெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு FSSAI விதி இருக்கு. ஆனா இதை ஏமாத்துறதுக்காகவே அரசியல்வாதிகள் சில வாய்மொழி உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்களாம். ஏன்னா எழுத்துப்பூர்வமா ஆர்டர் போட்டா சிக்கிப்போம்ல, அதனால இப்படி வாய்மொழியாவே சொல்லி பொறுப்புல இருந்து எஸ்கேப் ஆகிற டெக்னிக்க அவங்க யூஸ் பண்றதா இந்த ஆவணம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. இப்போ நம்மளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சட்ட ஒழுங்கும் சமூக நீதியும். மேல மட்டத்துல நடக்கிற இந்த நிர்வாக தோல்விகள் எல்லாம் எப்படி சாதாரண மனுஷனோட அன்றாட பாதுகாப்பையும் அவனோட சட்ட ஒழுங்கையும் நாசமாக்குதுன்னு பாப்போம். மே 24, 2026 அன்னைக்கு மதுரையில ஏன் ஒரு கரப்பாம்பூச்சி ஊர்வலம் நடந்துச்சு? கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? நல்லா படிச்ச இளைஞர்கள்லாம் ஏன் இப்படி ஒரு விசித்திரமான போராட்டத்தை கையில் எடுத்தாங்க? அதுக்கு காரணம் இந்த ஒத்த வரிதாங்க. வேலையில்லாத இளைஞர்கள் கரப்பான்பூச்சிகளைப் போல மாறி எல்லோரையும் தாக்குகிறார்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி ஒருத்தர் சொன்னதா வெளியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துதான் இந்த ஒட்டுமொத்த கோவத்துக்கும் காரணம். வேலை கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிற இளைஞர்களோட தன்மானத்தை சீன்ற மாதிரி அமைஞ்ச இந்த வார்த்தைகளுக்கு எதிராதான் இந்த போராட்டமே வெடிச்சது. அது ஏதோ சும்மா 4 பேர் கூடின கூட்டம் கிடையாது. இது அரசாங்கத்தோட போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளுக்கும் நீட் எக்ஸாம்ல நடக்கிற ஊழல்களுக்கும் ஒட்டுமொத்த சிஸ்டமோட அலட்சியத்துக்கும் எதிரா இளைஞர்கள் நடத்தின ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு நையாண்டி போராட்டம்னு இந்த ஆவணம் சொல்லுது. மதுரை மற்றும் கோவையில DYFI, SFI அமைப்புகள் ஒன்னு சேர்ந்து காந்தி மியூசியத்திலிருந்து தமுக்கம் மைதானம் வரைக்கும் நடத்தின இந்த பேரணி சுயமரியாதையையும் வேலைவாய்ப்பையும் வலியுறுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா நடந்துச்சு. நம்ம ஊர்ல சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்குறதுக்கு இந்த ஆவண வரிசையா சில நெஞ்ச பதற வைக்கிற உதாரணங்களை அடுக்கிட்டே போகுது. பழனியில புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணுக்கே ஆபாச மெசேஜ் அனுப்பின ஒரு SIக்கு வெறும் சஸ்பென்ஷன் தான தண்டனை. கோவையில ஒரு 10 வயது சிறுமி கொடூரமா கொலை செய்யப்பட்டது. மரக்காணத்துல 11 வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை. இது போதாதுன்னு சிறு தொழில்களை முடக்கிற மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லாம நடக்கிற தொடர் மின்வெட்டு. இப்படி தற்போதைய திமுக அரசோட சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக தோல்விகளை இந்த ரிப்போர்ட் ரொம்பவே கடுமையா கேள்வி கேக்குது. இந்த 7 லட்சம் ரூபாய் கோவையில படுகொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு அமைச்சர்கள் கொடுத்த இழப்பீட்டுத் தொகை இது. இத பாக்கும்போது இந்த ஆவணம் கேக்குற ஒரு கேள்வி நம்மள நிஜமாவே உலுக்கிடுது. ஒரு உசுரையும் கொடூரமா சிதைக்கப்பட்ட ஒரு சின்ன பொண்ணோட மனசையும் இந்த 7 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு ஈடு செஞ்சிட முடியுமா? ஒரு கொடூரம் நடந்த உடனே மீடியாக்கள் அதை கொஞ்ச நாள் பரபரப்பாக்கி TRP ஏத்துறதும், அதுக்கப்புறம் அரசாங்கம் கொஞ்சம் பணத்தையும் ஒரு தற்காலிக அரசாங்க வேலையும் தூக்கி வீசுறதும், இதெல்லாம் நிஜமான நீதியா இல்ல வெறும் அரசியல் கண்துடைப்பு நாடகமா? இது ஒருபோதும் வெற்றியே கிடையாது. இது ஒட்டுமொத்த சமூகத்தோட அப்பட்டமான தோல்வின்னு இந்த ஆவணம் ரொம்ப ஆவேசமா பதிவு செய்யுது. இறுதியா இந்த ஆவணம் ரொம்பவே ஆழமான ஒரு சிந்தனையோட முடிவடையுது. இந்த தற்காலிக அரசியல் தீர்வுகளையும் பணத்தையும் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஒரு பெண்ணோ இல்ல ஒரு குழந்தையோ நள்ளிரவுல எந்த பயமும் இல்லாம ரோட்ல பாதுகாப்பா நடமாட முடியுதோ, என்னைக்கு தப்பு பண்ற குற்றவாளிகளுக்கு எந்த தயக்கமும் இல்லாம உடனே கடுமையான தண்டனை கிடைக்குதோ அதுதாங்க நிஜமான வெற்றி. இந்த சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்க மாய்கள் எல்லாம் உடைச்சிட்டு அந்த உண்மையான யதார்த்தமான நீதியை நோக்கி நாம எப்போ நகரப்போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான ஆவண பகுப்பாய்வில் சந்திப்போம். நன்றி.